Hi friends, welcome back to my channel Eat with Thanas. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா wheat bread வச்சு ரெண்டு மெத்தட்ல சிம்பிளா ஈஸியா குயிக்கா ஒரு சாண்ட்விச் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன ingredients அப்படினு சொல்லிட்டு நான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்து ஒரு 4 wheat bread எடுத்து வச்சிருக்கேன். இது நான் 2 மெத்தட்ல காட்றேன். அதனால நான் 4 எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டொமேட்டோ, ஒரு ஆனியன், கேப்சிகம் வந்து ரெண்டு கலர்ல எடுத்து வச்சிருக்கேன். எல்லோவும் எடுத்து வச்சிருக்கேன், greenும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல. இதுவுமே உங்கள்கிட்ட கலர்ஸ் கிடைக்கல அப்படின்னா க்ரீன் இருந்தால் மட்டும் போதும். இது எல்லாமே நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எஸ்பெஷலாக நீங்கள் தக்காளி வந்து கட் பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்க விதை அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சால்ட், அப்புறம் பெப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்லெஸ் மைனஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும், ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். நான் டிவைட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் இதை வந்து நல்லா ஹாஃபாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பவுலில் இருக்கிறத நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக ப்ரெட்டில் போட்டோம் அப்படின்னா கேப்சிகம், டொமேட்டோ இதெல்லாமே வேகாது, அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால் நம்ம ரெண்டு மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம், எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வானல் அல்லது பேன் ஏதாவது வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் உருகுனதும் நம்ம வந்து எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் சார்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான், சார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மைனஸ் போடுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைனஸ் போட்டிருக்கேன். பத்தலை அப்படின்னா நம்ம அகைன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பெப்பர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் நான் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் போட்டுக்குவேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மேலேயே போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மைனஸ் போட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்களுக்கு சுகரும் உங்களுக்கு வந்துட்டு சால்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸை இன்னொரு ப்ரெட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோவாக வச்சு நம்ம ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் அல்லது ஆயில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு சீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சீஸ் போடாமல் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சிடலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எது நல்லா இருக்கு அப்படின்னு. இது வந்து நம்ம சார்ட் பண்ணாமல் நார்மலாக அப்படியே வெஜிடபிள்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்ட சாண்ட்விச். இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா சார்ட் பண்ணி போட்டனால நல்லா சூப்பராக வந்திருக்குது. அதில் வந்து அப்படியே எல்லாமே பச்சையாகவே இருந்துச்சு, எதுவுமே வந்து வேகலை. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. ஸோ இது நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 மெத்தடோட சாண்ட்விச்சுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் பண்ணி பண்ண சாண்ட்விச் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.